ஹாய். நம்ம இதை நம்மளோட மேல் இன்ஃபர்டிலிட்டியோட டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ், அதாவது எந்தெந்த லெவலில் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லைனா மார்ஃபாலஜி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா இதை நம்ம இனிஷியல் கிரேடுன்னு சொல்கிறோம். ஸோ இதை ஈஸியாக நம்ம டேப்லெட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்களோட நார்மலான ஒரு கன்செப்ஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். இது இல்லாமல் சிலருக்கு சிவியர் ஒலிகோ ஆஸ்டினோசெரட்டோசிஸ்பெர்மியா இல்லைனா ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது அவங்களோட ஸ்பெர்மோட குவாலிட்டி, அதாவது பேசிக்காக மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் அவங்களோட காஸ் எப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி எய்தர் ஐயுஐ இல்லைனா நேச்சுரலாக நம்ம ட்ரை பண்ணலாம். இது இல்லாமல் சிலருக்கு ஏசோஸ்பெர்மியான ஒரு கண்டிஷன் இருக்கும். அது அவங்களோட விந்தணுக்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்குமே நம்ம அவங்களோட ஓன் பயாலஜிக்கல் பேபி பண்ணி கொடுக்கறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. அதையும் நம்ம இவங்களுக்கு பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி மேல் ஃபர்டிலிட்டி இருந்தாலுமே அவங்களுக்கு அவங்க குழந்தை கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம்.